அமாவாசைக்கு பொதுவாக ஒரு ஜீவன் எந்த திதியில் வேணாலும் இறக்கலாம். அவங்க இறந்த திதிக்கே கொடுக்கக்கூடியது வருஷாந்திர திதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த திதி முடிஞ்சதுக்கு பின்னால் வந்து அவங்களுக்கு வருஷா வருஷம் தர்ப்பணம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த தர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக வரக்கூடிய அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது தை, ஆடி, மகாலயம் இதுகளில் கொடுக்கக்கூடிய திதி அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக அமாவாசை அப்படின்ற திதி வந்து அந்த தர்ப்பண பூஜைகளுக்கான திதிகளாகவே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்லது. அந்த நேரத்தில் போயிட்டு நம்ம ஒரு சுபகாரியங்களை செய்யக்கூடிய அமைப்பை விலக்கிட்டால் நமக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்து தான தர்மம் செய்யலாம். அமாவாசை திதியில் வந்து தான தர்மங்கள் செய்யும் பொழுது ஆன்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் சூரியனுக்கே மிக உரித்தான நாள். அன்றைக்கு வந்து சந்திரனுடைய பலம் குன்றி இருக்கக்கூடிய நாளில் தயாள குணம் பொருந்திய சூரியனுடைய அமைப்பு மேலோங்கி நிற்கக்கூடிய அந்த அமாவாசை நாள் என்று நம்ம 4 பேர்த்துக்கு அன்னதானம் செய்கிறது, 4 பேர்த்துக்கு முடிஞ்ச அளவுக்கு கல்விக்கு உதவி செய்கிறது, நல்ல காரியங்களுக்கு பண உதவி செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த அமாவாசை திதி அப்படின்றது வந்து நமக்கு மேன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். மற்றபடி அமாவாசை திதியில் வந்து நம்ம தேவையில்லாத நற்காரியங்கள் விலக்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இந்த அமாவாசைக்கும் அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய 180 டிகிரிக்கு போயிடுவார் சூரியன்லேருந்து சந்திரன் நேர் 180 டிகிரியில் எதிர்க்க நின்றார் அப்படின்னா அது பௌர்ணமி அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இது வந்து பௌர்ணமி திதி. இது எல்லாமே திதி தான். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை குறிக்கக்கூடிய அந்த காலம் அப்படின்றதான் திதி அப்படின்னு சொல்லக்கூடிய அதை பேர் வச்சு நம்ம அழைச்சிட்டு இருக்கோம். அப்போ அந்த திதியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து அமாவாசை, அடுத்தது பிரதமை. அமாவாசைக்கு அடுத்த நாள் வந்து நம்ம பாட்டிமை அப்படின்னு சொல்லுவோம். அது அமாவாசை அடுத்த முதல் நாள். அதான் அந்த பிரதமையிலிருந்து பிரதமை அப்படின்றது வந்து வேற ஒன்றும் இல்லை, வடமொழி சொற்கள் தான் இது. பிரதமை அப்படின்னா முதன்மை அப்படின்னு அர்த்தம். முன்னால, முதல்ல, ஒன்று அப்படின்னு சொல்கிறது தான் பிரதமை அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து தான் அந்த திதி அப்படின்றது ஆரம்பிக்குது. அந்த பிரதமை நாளில் வந்து எதுவுமே அமாவாசை நாளில் கூட ஏதாவது சுபகாரியங்கள் செய்வாங்க. அந்த பாட்டிமை நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதமையில் சுத்தமாகவே எதுவுமே செய்ய மாட்டாங்க. செய்யாமல் இருப்பதும் நன்மையை. அந்த பிரதமை திதிக்கு வந்து அந்த செய்யாமல் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது வந்து நன்மையை தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். இந்த நாள் அப்படின்றது வந்து பொதுவாக வாஸ்து பூஜைகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை அந்த பிரதமை நாளில் செஞ்சுக்கலாம். அடுத்து வந்து துதியை அப்படின்னு சொல்லக்கூடியது. துதினா 2 துதிப்பாடுகள் அப்படின்றது ஒத்து அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து அந்த துதியை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒத்து அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இரட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே வடமொழி சொற்களிலிருந்து வரக்கூடியது தான். அதாவது வந்து